வணக்க மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 13 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி, வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி நம்ம இப்ப பார்ப்போம். நம்ம கார்த்தி எப்படியாவது அந்த நர்ஸ கூட்டிட்டு வந்துட்டு உண்மையை நிரூபிக்கலாம் அப்படின்னு கார்த்தி அந்த நர்ஸ பாக்குறதுக்காக நேரா அந்த நர்ஸ் வீட்டுக்கு போறாங்க. அங்க போயிட்டு நேரா அந்த நர்ஸ பார்த்துட்டு, வணக்கம் மேடம், நான் மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி, அவங்க வீட்டோட டிரைவர் தான் நானு. அப்ப நர்ஸ் கேக்குறாங்க, சொல்லுங்க, எதுக்கு என்ன பார்க்க வந்திருக்கீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்போ உங்க கையில தான் இருக்கு. அப்ப அந்த பொண்ணு கேக்குறாங்க, என்ன சார் சொல்றீங்க? அப்ப கார்த்தி சொல்றாரு, உங்களுக்கு மாயா மகேஷ் தெரியுமா? அப்ப நர்ஸ் சொல்றாங்க, பொறுங்க யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு, அப்பதான் அந்த கொழுந்தனை வச்சிருக்கிற மாயா அப்படின்னு நம்ம நர்ஸ் சொல்றாங்க, அவ சரியான கேடுகட்ட பொம்பளையாச்சே, அவ சொந்த கொழுந்தனையே வச்சுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு. இத கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஆமா, இப்ப அந்த மகேஷ் இருக்காருல்ல, அவரு சாமுண்டீஸ்வரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட பொண்ண கல்யாணம் பண்றதுக்காக எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டாங்க. இது கேட்டதோட நர்ஸ் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன சார் சொல்றீங்க? அந்த கேடு கெட்ட பொம்பளை அவன் கொழுந்தனை ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போறாங்களா? இங்க பாருங்க, அந்த பொண்ணோட வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்தணும். உடனே அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் சொல்றாரு, ஆமாமா, நீ போயிட்டு அவங்க கிட்ட உண்மையை சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டு. ஒரு பொண்ணோட வாழ்க்கை இப்ப உன் கையில தான் இருக்கு. உடனே அந்த பொண்ணும் சரிங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா கார்த்தி கூட கிளம்புறாங்க. அப்ப நம்ம கார்த்திய நேரா அவரை பார்த்து, இங்க பாருங்க, இவங்களுக்கு எந்தவித ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். இது கேட்டதோட அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்ல, நம்ம கார்த்தி நேரா அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு கார்ல போறாரு. அதே நேரத்துல திடீர்னு கார்த்தியோட காருக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது. அந்த காரை பார்த்ததோட கார்த்தி அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப அந்த காரை பார்த்ததோட 4-5 ரவுடிங்க இறங்கி வராங்க. இத பார்த்துட்டு கார்த்தி அந்த பொண்ணு கிட்ட, இங்க பாருங்க, நீங்க இந்த காரை விட்டு இறங்காதீங்க. இதை கேட்டதோட அந்த பொண்ணு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காரை விட்டு இறங்காம காருக்குள்ளே இருக்காங்க. அப்ப கார்த்தி காரை விட்டு இறங்கி போயிட்டு அந்த நேரா அந்த ரவுடிங்க கிட்ட, யார் நீங்க, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஏன் எங்களுக்கு என்ன வேணும்னு தெரியாதா? சரி, அந்த காருக்குள்ள இருக்கிறது யாரு? அப்ப கார்த்தி சொல்றாரு, யாரா இருந்தா உங்களுக்கு என்ன? இப்ப எதுக்காக தேவையில்லாம வந்து அம்பளக்குறீங்க? அப்ப அவங்க கேக்குறாங்க, ஏய், உன் பேரு தானே ராஜா, உன்னை காலி பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, தேவையில்லாம என்னோட விஷயத்துல தலையிடாம இந்த இடத்த விட்டு போங்க, அதான் உங்க உயிருக்கு நல்லது. அப்ப அவங்க சொல்றாங்க, என்ன உன்னோட விஷயத்துல நாங்க தலையிட்டு இருக்கோமா? என்னோட விஷயத்துல தாண்டா நீ தலையிட்டு இருக்க. இங்க பாரு, அங்க நடக்க போற கல்யாணத்தை நீ தடுக்கிறதுக்காக போயிட்டு இருக்க. அந்த லேடிய அதுக்காக தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்கேன்னு நல்லா தெரியுது. நீ என்ன நினைச்சாலும் அந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாது. மரியாதையா அந்த பொம்பளைய கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு நேரா மண்டபத்துக்கு போ, இல்லைன்னா நீ உசுரோட வீடு திரும்ப முடியாது. அப்ப கார்த்தி சொல்றாரு, இல்ல, இது இனிமே பேச்சு சரிபட்டு வராது அப்படின்னு சொல்ல, அந்த ரவுடிங்க சொல்றாங்க, ஓ அப்படியா, யாரு பேச்சு இப்ப சரிபட்டு வரும்னு பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கையில கட்டையை எடுத்து கார்த்தி அடிக்க வர, அப்ப கார்த்தி டக்குன்னு தடுத்து அந்த ரவுடிகளை அடிச்சு போடுறாங்க. அடிச்சு போட்டுட்டு கார்ல ஏறுறாங்க. அப்ப நர்ஸ் கேக்குறாங்க, சார் யாரு சார் அவங்க எல்லாம்? அப்ப கார்த்தி சொல்றாரு, இது எல்லாமே அந்த மாயாவோட ஆளா இருக்கணும், இல்ல அந்த சிவனாண்டியோட ஆளா இருக்கணும். அவங்க மாயா மகேஷ் ரேவதிக்கு கல்யாணம் நடந்தே தீரணும் அப்படின்னு இத பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படியாவது நான் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாத்தணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது கேட்டதோட நர்ஸ் சொல்றாங்க, சார் நீங்க ரொம்ப நல்லவர் சார், ஒரு பொண்ணோட லைஃப காப்பாத்துறதுக்காக எப்படி எல்லாம் ரிஸ்க் எடுக்கிறீங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க, நம்ம எப்படியாவது அந்த மண்டபத்துக்கு போகணும், அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ட்டு நேரா மண்டபத்துக்கு போறாங்க. அங்க போனதோட அந்த பொண்ணு வண்டி விட்டு இறங்குறாங்க. அப்ப சந்திரா இத பாக்குறாங்க. பாத்துட்டு, ஐயோ, இந்த டிரைவர் பையன் இந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டானே, இந்த பொண்ணை எதுக்காக கூட்டிட்டு வந்திருப்பான், யார் இவ அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, இந்த மாயாட்ட கேட்டா தெரிய வரும் அப்படின்ட்டு நேரா மாயாவை பார்க்க போறாங்க. கார்த்தி காரை விட்டு இறங்கி நேரா நர்ஸ் கிட்ட, இங்க பாருங்க, நீங்க ஸ்ட்ரைட்டா எங்கேயும் போகாம மண்டபத்துக்குள்ள போங்க. இது கேட்டதோட நர்ஸும் சரி அப்படின்னு சொல்லிட்டு மண்டபத்துக்குள்ள போறாங்க. அப்ப
நம்ம கார்த்தி வந்துட்டு காரை நிப்பாட்டி போட்டுட்டு மண்டபத்துக்குள்ள வராரு. அதே நேரத்துல அந்த ரவுடிங்க வந்துட்டு நேரா சிவனாடிக்கு போன் பண்ணி, சார், அந்த டிரைவர் ராஜான்னு ஒருத்தனை அடிச்சு போட சொன்னீங்கல்ல சார், நாங்களும் எவ்வளவோ முயற்சி பண்ணோம் சார். ஆனா அவன் எங்களையெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அவன் அந்த பொண்ணை அழிச்சிட்டு வந்திருக்கான் சார். சார், ஏதோ ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். இந்த பொண்ணை எதுக்காக கூட்டிட்டு வந்திருக்கான்னு தெரியல சார் அப்படின்னு. இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, உங்ககிட்ட போயிட்டு இந்த வேலையை ஒப்படைச்சேன் பாருங்க, எங்களை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி வந்து போனை கட் பண்றாரு. அதுக்கப்புறம் நம்ம சிவனாண்டி வந்துட்டு நேரா சந்திராவுக்கு போன் பண்ண, சந்திரா போன் அட்டன் பண்ணி சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, சிவனாண்டி கேக்குறாரு, சந்திரா, ஏதோ ஒரு பொண்ண அந்த டிரைவர் பையன் ராஜா கூட்டிட்டு வந்திருக்கானாம்ல, எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கான்? ஒருவேளை உண்மையை நிரூபிக்கிறதுக்காக அந்த பொண்ணு ஏதாவது ஆதாரமா இருக்குமோ? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க, அவன் மண்டபத்துக்கே வந்துட்டான், அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு காரணத்தோட தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கான். அந்த பொண்ணு யாருன்னே தெரியல. அந்த பொண்ணு கண்டிப்பா மாயாவுக்கு தெரிஞ்சவளா இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. அதான் நான் மாயாவை பக்கம் போயிட்டு இருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க, அவன் என்ன நடந்தாலும் உண்மையை நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொன்னதோட நம்ம சிவனாண்டியும் சரி சீக்கிரம் போ அப்படின்னு சொன்னதோட சந்திராவும் சரிங்க, நான் அவகிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. அப்புறமா சந்திரா நேரா அவசர அவசரமா மாய்கிட்ட போயிட்டு, மாயா இங்க வா அப்படின்னு சொல்ல, மாயா சந்திராவை பார்த்து, என்ன மேடம் ஒரே பதட்டமா இருக்கீங்க? மேடம், இதுக்கு மேல பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே ரேவதி யாரு என்ன சொன்னாலும் நம்ப மாட்டா. நீங்க ஏன் பயப்படுறீங்க? அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இங்க வா, ஏன் உன்கிட்ட ஒரு ஆளை காமிக்கணும், அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமான்னு சொல்லு. உடனே மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வராங்க. அப்ப அங்க நிக்கிற ஒரு பொண்ணை காமிச்சு சந்திரா கேக்குறாங்க, அவ யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்ப மாயா அந்த பொண்ணை நல்லா பாக்குறாங்க. பாத்துட்டு, ஐயோ, இந்த பொண்ணதான் நான் அடிக்கடி ஹாஸ்பிட்டல்ல போய் பாத்திருக்கேன். இந்த பொண்ணு மட்டும் ரேவதி கிட்ட உண்மையை சொன்னா அவ்வளவுதான். இந்த பொண்ணு கிட்ட ஆதாரம் இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப நம்ம சந்திரா சொல்றாங்க, ஏண்டி இப்படி பண்றீங்க? அப்ப மாயா சொல்றாங்க, மேடம், அந்த டிரைவர் பையெல்லாம் இவளை கூட்டிட்டு வந்தான், கண்டிப்பா என்ன பத்தின உண்மைகளை சொல்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்திருக்கா மேடம். இப்ப கூட ஒண்ணு இல்ல மேடம், நாங்க இப்படியே தப்பிச்சு போயிடுறோம், எங்களை விட்டுருங்க மேடம். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, உங்களை இப்படியே விடுறதுக்காகவா நான் இவ்வளவு தூரத்துக்கு வந்தேன். இங்க பாரு, அந்த பொண்ணை எப்படியாவது இந்த இடத்துல இருந்து அனுப்பிடலாம். ரேவதி வந்துட்டு இன்னமும் உன்னை நல்லா நம்பிக்கிட்டு இருக்கா. அதனால உனக்கு அது கிடைச்ச ரொம்ப பெரிய சான்ஸ். சோ அதை வச்சே ஈஸியா அந்த ரேவதிய ஏமாத்திடலாம். இப்போதைக்கு ரேவதி உன் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கா. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத. இது கேட்டதோட மாயா சொல்றாங்க, இல்ல மேடம், எனக்கு என்னமோ பயமா இருக்கு. கண்டிப்பா ஏதோ தப்பு நடக்க போகுது. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, மகேஷ் அப்புறம் ரேவதி அவங்களோட கல்யாணம் கட்டாயம் நடக்கும். அதுக்கு இடையில யாரு வந்தாலும் என் புருஷனும் நானே விட மாட்டோம். அவரு இந்த சாமுண்டீஸ்வரி இருக்கால, அவளை கடத்த சொல்லிட்டாங்க. கண்டிப்பா கல்யாண நேரத்துல ரேவதி அம்மா எங்கன்னு கேப்பா. ஆனா நான் தானே சித்தி, அவ கோயிலுக்கு போயிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி நான் எப்படியாவது அந்த கல்யாணத்தை முடிச்சிடுவேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. இப்போதைக்கு நீ நல்ல தைரியமா இருக்கணும். யாரு என்ன வந்து சொன்னாலும் ரேவதி கிட்ட அவங்க சொல்றது எல்லாமே பொய்ன்னு சொல்லி நீ நிரூபிக்கணும். இது கேட்டதோட மாயாவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்றாங்க, மறுபடியும் போயிட்டு ரேவதி கிட்ட சொல்லிட்டு வா. ரேவதி கிட்ட அடிக்கடி இந்த மாதிரி சொன்னாதான் ரேவதி வந்துட்டு நம்புவா. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரேவதிய பார்க்க போறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா அந்த நர்ஸ பார்த்து, இங்க பாருங்க, இத உங்களுக்கு தெரிஞ்ச உண்மைய அப்படியே போயிட்டு நேரா அந்த ரேவதிய மட்டும் சொல்லுங்க. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் வந்து நேரா வராங்க. அதுக்கு முன்னாடியே மாயா நேரா ரேவதிய போய் பாக்குறாங்க. ரேவதி நேரா மாயா கிட்ட, வாங்கக்கா. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, அந்த டிரைவர் பைய ராஜா இந்த விஷயத்த சாதாரணமா விடுற மாதிரி தெரியல. உன்னை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு என்னெல்லாமோ முயற்சி பண்றான். ஏதோ ஒரு நர்ஸா அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு என்னை பத்தி தப்பு தப்பா சொல்றதுக்காக கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். இங்க பாரு ரேவதி, கண்டவங்க எங்களை பத்தி அசிங்கமா பேசுறதுக்கு பதிலா நாங்களே இந்த இடத்த விட்டு போயிடுறோம், எங்களை விட்டுருமா ரேவதி. அப்ப ரேவதி சொல்றாங்க, அந்த டிரைவர் யார கூட்டிட்டு வந்தாலும் நான் நம்ப மாட்டேன். எனக்கு மகேஷ பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், உங்களை பத்தியும் எனக்கு நல்லா தெரியும். கண்டவங்க அப்படின்னு சொல்றாங்கிறதுக்காக நான் நம்பிட மாட்டேன். நீங்க பாருங்கக்கா, வரட்டும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி சொல்ல மாயா அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. அப்ப அந்த நர்ஸும் அந்த கார்த்தியும் வராங்க. வந்ததோட நேரா அந்த நர்ஸு மாயாவை பார்த்து, உனக்கு அசிங்கமா இல்ல, எதுக்குடி இங்க வந்து இருக்க? அப்ப மாயா நேரா அந்த நர்ஸ பார்த்து திருன்னு முழிச்சிட்டு நிக்க, நேரா ரேவதி கிட்ட, ரேவதி, நான் இதுக்குதான் சொன்னேன், நான் போறேன் ரேவதி, என்னை விட்டு. அப்ப ரேவதி நேரா மாயாவோட கையை பிடிச்சு, அக்கா நில்லுங்க, நீங்க எங்க போறீங்க? நீங்க எதுக்காக இந்த இடத்த விட்டு போகணும்? அப்ப கார்த்தி வந்து இதையெல்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப நம்ம மாயா சொல்றாங்க, இல்ல ரேவதி அம்மா, நான் இவங்க கிட்ட எல்லாம் அசிங்கப்படுறதுக்கு பதிலா நான் அந்த இடத்த விட்டு போயிடுறேன்.
யாருக்கும் வந்துட்டு எங்களால கஷ்டம் வேணாம். அப்ப கார்த்தி செம ஷாக் ஆகுறாரு. ஆகா, பொம்பளை ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி ரேவதியை ஏமாத்திட்டா, அதனாலதான் ரேவதி இப்படி நம்பி இருக்காங்க அப்படிங்கறது கார்த்திக்கு தெரிஞ்சு போச்சு. அப்ப அந்த நர்ஸ் வந்துட்டு நேரா மாயாவை பார்த்து, இங்க பாரு, உன் குழந்தை கூட சேர்ந்து என்னெல்லாம் அட்டகாசம் பண்ணிருக்க, எத்தனை தடவை ஹாஸ்பிட்டல் வந்திருக்க, இப்படி ஒண்ணும் தெரியாத பொண்ண ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்க, உனக்கு வெக்கமாவே இல்லையாடி? உனக்கெல்லாம் யாரு இந்த வீட்டுக்குள்ள அனுமதி கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸ் கேட்க, அப்ப ரேவதி நேரா அந்த நர்ஸ பார்த்து, ஏய், இந்த அளவுக்கு பேசுற, நீ யாரு ஃபர்ஸ்ட்? அப்ப நர்ஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க ரேவதி அம்மா, நான் மல்லிகா டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறேன். இந்த நிக்கிறாளே இந்த மாயா, அடிக்கடி என் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. இவ குழந்தை கூட சேர்ந்து அவ்வளவு பெரிய கேவலமான வேலையை பண்ணிருக்கா. இவளை போயிட்டு எப்படி நீங்க நம்புறீங்க? அந்த மகேஷையா நீங்க கல்யாணம் பண்ண போறீங்க? அவன் கேடு கெட்டவன்லயும் ஒன்னா நம்பர் கேடு கெட்டவன். இது கேட்டதோட நம்ம ரேவதி அந்த நர்ஸ பார்த்து, இங்க பாரு வாய முடு, இப்படியெல்லாம் பொய் சொல்லணும் அப்படின்னு யாரு, இந்த டிரைவர் ராஜா தான் உன்னை கூட்டிட்டு வந்தானா? அப்ப நம்ம கார்த்தி சொல்றாரு, என்ன சொல்ற ரேவதி? அப்ப ரேவதி சொல்றாங்க, போதும் நிப்பாட்டுங்க ராஜா, இது வரைக்கும் நாங்க உங்களை ரொம்ப நல்லவங்கன்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க இப்படிப்பட்ட ஒரு ஆளா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கவே இல்லை. இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்தே என்னை எல்லாரும் எச்சரிச்சாங்க. நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக ஆசைப்படுற அப்படின்னு ஆரம்பத்துல இருந்தே என்கிட்ட சொல்லி எச்சரிச்சாங்க. ஆனா நான் தான் உங்களை ரொம்ப நம்பினேன். நீங்க ரொம்ப நல்லவரு, என் காதலை சேர்த்து வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்பினேன். கடைசியில நீங்க இப்படிப்பட்ட ஒரு கேடுகட்ட ஒருத்தரா இருப்பீங்க அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. எதுக்காக இப்படி பண்றீங்க? இது எல்லாமே என்ன கல்யாணம் பண்றதுக்காக தானே பண்றீங்க? நானும் மகேஷும் உயிருக்குயிரா காதலிக்கிறோம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. எங்க ரெண்டு பேருமே ஒண்ணு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு தானே சொன்னீங்க. கடைசியில இப்படி அவரை தப்பா சொல்லி நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களே, எதுக்காக இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. என்ன ரேவதி இப்படி பேசுறீங்க? நான் உங்களை கல்யாணம் பண்றதுக்காக இதெல்லாம் பண்றேனா? இதெல்லாம் யாரும் உங்ககிட்ட சொல்லது? அப்ப ரேவதி சொல்றாங்க, இதெல்லாம் ஏன் சொல்லணும்? உங்களை பார்த்தாலே இப்படிதானே தெரியுது. அப்ப நர்ஸ் சொல்றாங்க, இங்க பாருங்க, இவங்க சொல்றாங்க அப்படிங்கிறதுக்காக அதெல்லாம் நம்பாதீங்க. இங்க பாருங்க, இவங்க சரியான கேடி, இவங்க ரெண்டு பேரையும் நம்பாதீங்க, இந்த பொம்பளை நல்லா நடிக்கிறா. அப்ப நம்ம ரேவதி டக்குன்னு அவங்கள பார்த்து, இங்க பாருங்க, போதும் நிறுத்துங்க, இதுக்கு மேல இவங்களை பத்தி தப்பா சொல்லாதீங்க. இங்க பாருங்க டிரைவர் ராஜா, அவ்வளவுதான், இதுக்கு மேல யாராவது கூட்டிட்டு வந்துட்டு இவங்களை பத்தி தப்பா சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியாகி வெளியில வராரு. இதையெல்லாம் பார்த்ததோட அந்த நர்ஸ் சொல்றாங்க, சார், நான் வந்துட்டு உண்மையை சொல்றதுக்காக ட்ரை பண்ணேன், ஆனா அவங்க நம்பல சார், இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நர்ஸ் வந்து அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப மாயா இங்க இருந்து வராங்க. வந்துட்டு நேரா கார்த்தியை பார்த்து, ஏ டிரைவர், என்ன ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம் அப்படின்னு நினைக்கிறியா? நீ இனிமே என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்டவே முடியாது. ரேவதி என் கையில, ரேவதி இனிமே அந்த பொம்மை மாதிரி, நான் என்ன சொன்னாலும் அவ செஞ்சுதான் ஆகணும். உன்னால இனிமே ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏ டிரைவர், இனிமே அந்த வீட்டுக்குள்ள மகேஷ் வந்த பிறகு ஒன்னதான் அந்த வீட்டை விட்டு அனுப்புறது முதல் வேலை எனக்கு. அதோட ரேவதியே இன்னும் கொஞ்ச நாள்ல ஏமாத்திட்டு அவகிட்ட இருந்து சொத்தையெல்லாம் வாங்கிட்டு நானும் மகேஷும் ஹாப்பியா இருக்க போறோம். இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, சி, உனக்கெல்லாம் வெக்கமா இல்ல? இப்படி ஒரு குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு காசுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்ப மாயை சொல்றாங்க, ஏய், நீ சும்மா இப்படியே புலம்பிக்கிட்டே இரு. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத மட்டும் பாரு. மகேஷ் ரேவதியோட கழுத்துல தாலி கட்டதான் போறான். ரேவதியே மகேஷோட கையில தாலியை கொடுத்து நீ தான் கட்டணும்னு சொல்லப்ப, நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொன்னதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்புறமா மாயா சொல்றாங்க, ஏதோ போலீஸ வர வைக்கிறேன்னு சொன்னேன், என்ன கைது பண்ணிருவேன்னு சொன்னேன், அதெல்லாம் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ பாவம், நம்ம எப்படி இந்த உண்மையை நிரூபிக்கிறது, நம்ம என்ன பண்றது அப்படின்ட்டு கார்த்தி ரொம்ப கவலைப்படுறாரு. அப்புறமா அந்த சாமுண்டீஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த மண்டபத்துக்கு வெளியில வராங்க. அப்ப நம்ம சந்திரன் என்ன பண்றாங்கன்னா, இதுதான் சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரியோட தலையில கட்டையால அடிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரி மயக்கம் விட்டு விழுகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி பாக்காத மாதிரி நம்ம சந்திரா முகத்தை மூடிக்கிறாங்க. அப்புறமா ஒரு காரை எடுத்துட்டு வந்துட்டு சாமுண்டீஸ்வரி அந்த காருக்குள்ள ஏத்துறாங்க. சாமுண்டீஸ்வரிய காருக்குள்ள ஏத்திட்டு அந்த இடத்துல இருந்து கொண்டுட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரிய எங்க பார்த்தாலும் தேடுறாங்க. ஏன்னா அவருக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு, சாமுண்டீஸ்வரி கிட்ட உண்மையை சொன்னா அவங்க கல்யாணத்தை நிப்பாட்டிடுவாங்க. அதனால எப்படியாவது சாமுண்டீஸ்வரிய பார்த்து கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு நம்ம கார்த்தி சாமுண்டீஸ்வரிய தேடுறாரு. ஆனா சாமுண்டீஸ்வரிய எங்கேயுமே காணும். அப்ப கார்த்தி இங்க இருந்து வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ பாக்குறாரு.
பார்த்தா சந்திரா சாமுண்டீஸ்வரியோட தலையில கட்டையால அடிக்கிறதும் சாமுண்டீஸ்வரிய 4 பேர் தூக்கிட்டு போறதும் பாக்குறாரு. பாத்தத்தோட வண்டியோட நம்பரையும் பாத்துறாரு கார்த்தி. அதுக்கப்புறம் நம்ம கார்த்தி வந்துட்டு சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துறதுக்காக வெளியில வராரு. வெளியில வந்துட்டு பாத்துட்டு காரை ஸ்டார்ட் பண்றாரு. அப்ப சாமுண்டீஸ்வரியை இன்னொரு பக்கம் கொண்டு போய் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. கார்த்தி இங்க இருந்து குடோனுக்கு போறாரு. அங்க போயிட்டு மேடம் மேடம்னு கத்துறாரு. அப்ப சாமுண்டீஸ்வரி கத்துறாங்க, டிரைவர் ராஜா நான் இங்க இருக்கேன் அப்படின்னு. அப்ப கார்த்தி நேரா சாமுண்டீஸ்வரியை பார்த்து, மேடம் என்னாச்சு மேடம், யாரு மேடம் உங்களை இங்க கொண்டுட்டு வந்தது? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, யாருன்னு தெரியல ராஜா, நான் மண்டபத்துல இருந்து வெளியில வந்தேன், இது போன் வந்துச்சு அப்படின்னு. அப்ப டக்குன்னு என்னை யாரோ தலையில அடிச்சுட்டாங்க, கண்டிப்பா அந்த மாயாவா தான் இருக்கணும். அப்ப நம்ம கார்த்தி கேக்குறாரு, என்னது மாயாவா? அப்பன்னு பார்த்து அந்த இடத்துக்கு 4-5 ரவுடிங்க வராங்க. வந்ததோட கார்த்தி அந்த ரவுடிகளை அடிச்சு போட்டுட்டு சாமுண்டீஸ்வரியை காப்பாத்துறாரு. சாமுண்டீஸ்வரியை கூட்டிக்கிட்டு நேரா மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, டிரைவர் ராஜா சீக்கிரம் அந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும், அந்த கேடு கட்ட ஒருத்தனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடக்கூடாது. அப்ப கார்த்தி கேக்குறாரு, என்ன மேடம் சொல்றீங்க, கேடு கட்ட ஒருத்தனா? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, அந்த மகேஷ் எப்படிப்பட்ட கேடு கட்டவன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் முன்னாடியே நிரூபிச்சிருக்கலாம். ஆனா என் பொண்ணு அந்த பரமேஸ்வரி வந்து எப்ப இந்த கல்யாணம் நிக்கும், அவன் பேரனை எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாளா. அதான் அவளோட திட்டம் ஜெயிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு திட்டம் போட்டேன். அது கடைசியில எனக்கு பிரச்சனை ஆகிட்டு. அந்த மாயாவுக்கு எனக்கு உண்மை தெரியும் அப்படிங்கறது அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் என்ன ஆளு வச்சு கடத்திட்டா. அவ இந்த அளவுக்கு கொடூரமா யோசிப்பா அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம் கவலைப்படாதீங்க, இன்னும் அந்த கல்யாணம் நடக்கல, நம்ம எப்படியாவது கல்யாண நேரத்துக்குள்ள அங்க போயிடலாம். இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என் பொண்ணு ரேவதி என் பேச்சை கேட்டா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம். என் பொண்ணு என் பேச்சு கேட்பாளா என்னன்னு தெரியலையே. கார்த்தி சொல்றாரு, என்ன மேடம் இப்படி சொல்றீங்க, உங்க பொண்ணு உங்க பேச்சு கேட்காம யார் பேச்சு கேட்க போறா, கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அந்த மண்டபத்துக்கு போறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரி கிட்ட, உங்களுக்கு உண்மை தெரியும்ல, அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணத்தை நிப்பாட்டல? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, என்ன மன்னிச்சிருப்பா டிரைவர் ராஜா, என்னோட திட்டம் என்ன தெரியுமா, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டாம உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்றதுதான் என்னோட திட்டம். இது கேட்டதோட கார்த்தி ரொம்ப அதிர்ச்சியாகி, என்ன மேடம் சொல்றீங்க? அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ஆமா, உனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு தான் நான் இத்தனை நாளும் சொல்லாம இருந்தேன். அந்த பரமேஸ்வரி டக்குன்னு அவளோட பேரனை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவா, அவளோட பேச்சு கேட்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன், என்ன மன்னிச்சிருப்பா. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மேடம், இதை பத்தி என்கிட்ட ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா என் மனசுல உள்ளதையும் நான் சொல்லியிருப்பேன் மேடம். அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பேச்சை நீ மீற மாட்ட அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் அப்படிப்பட்ட ஒரு முடிவெடுத்தேன். அப்ப கார்த்தி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.